ஒரு முழு சூரிய கிரகணம் என்பது நம் பிரபஞ்சத்தில் காண கிடைக்கும் அற்புதமான காட்சிகளில் ஒன்று. இவை அரிதானவை என்றாலும் அவை கேவலம் பூமியில் மட்டும் நடக்கவில்லை, சில கிரகங்களில் இவை தினசரி நடக்கின்றன. இன்று நாம் சூரிய குடும்பத்தில் உள்ள பல கிரகங்களுக்கு ஒரு பயணம் செய்யப் போகின்றோம் என்று சொல்லுவோம். வியக்கவைக்கும் ஜூபிடரின் 3 சோலார் ஈக்லிப்ஸில் இருந்து மார்ஸின் விசித்திரமான சோலார் ஈக்லிப்ஸ் வரை நாம் ஒவ்வொரு கிரகத்தில் நடக்கும் சோலார் ஈக்லிப்ஸ் அனுபவத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த பயணம் உங்களை முழுக்க முழுக்க ஆச்சரியம் மற்றும் ஆச்சரியம் கலந்த அனுபவங்களுக்குள் அழைத்துச் செல்கிறது. ஒரு சோலார் அக்லிப்ஸ் என்பது எப்போது நடக்கும் தெரியுமா? இது நம் பூமியில் சூரியனுக்கும் நமக்கும் இடையே வந்து சூரிய ஒளியை மறைத்து விடும் அரிய நிகழ்வு. இது ஒவ்வொரு 18 மாதங்களில் ஒரு முறை இல் நடக்கும். ஆனால் நாம் அவ்வளவு அடிக்கடி இதை காணக்கூடாது. அப்படியே வானத்தில் சோலார் அக்லிப்சஸ் நடக்கும் போது சத்தமில்லாமல் நம்மை அசத்துவதுண்டு. ஆனால் நிறைய முறை இது கடல் மேல் நிகழ்வதால் நாம் மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் கவனிங்க, ஏப்ரல் 8, 2024 இல் வட அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான டோட்டல் சோலார் அக்லிப்ஸ் நிகழ இருக்கு. அது ஒரு அற்புத காட்சி அமைய போகுது. விஞ்ஞானிகள் கணித்துள்ளார்கள், அடுத்த முறை இப்படி ஒரு அனுபவத்தை பெற நீண்ட காலம் ஆகும். இந்த ஆண்டு 2033 இல் நம்மை காத்திருக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று இருக்கிறது. அதுதான் சோலார் அக்லிப்ஸ். நாம் பூமியில் இருந்து காணும் சோலார் அக்லிப்ஸ் போல மற்ற கோளங்களில் இது எப்படி தோன்றும் என்பதை பார்ப்போம். ஆனால் முதலில் நாம் ஒரு புதிய விஷயத்தை பற்றி காணப்போகிறோம். நான் விளையாடியிருக்கும் ஒரு புதிய தாராள ஸ்ட்ராட்டஜி மொபைல் கேம் பீஸ்ட் லோட் த நியூ லாண்ட். யாருங்க இந்த கேம்க்கு 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் தாண்டிடுச்சு. சூப்பர் இல்லையா? இந்த கேம் உங்களை 500 விதமான அனிமல்ஸ் களாக விளையாட வைக்கிறது. அனிமல் கிங்டம் ஆட்சியை பிடிக்க மற்றும் பாதுகாக்க வைக்கிறது. இந்த விளையாட்டு மேப்பை ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களுடன் விளையாடுங்கள் அல்லது உங்கள் எதிரிகளுடன் போர் புரியுங்கள். என் மிகவும் பிடித்தமான பகுதி இதுதான், பீஸ்ட் அமைப்பு. ஆமாம், நீங்கள் லெவல் 16 அடைய வேண்டும் தான் அது திறக்கப்படும். ஆனால் அது பெறுவதற்கு மிகவும் மதிப்புமிக்கது. சாதாரண விலங்குகளுக்கு பதிலாக நீங்கள் வித்தியாசமான பியாஸ்ட்களை அன்லாக் செய்ய முடியும். டைனோசர்களை பற்றி பேசுகிறேன். டி ரெக்ஸ், ஸ்பைனோ, அங்கி என்று பல விதமான டைனோசர்கள் உள்ளன. இந்த மாபெரும் பிராணிகள் உங்களுக்கு ஆட்டத்தில் பிழைப்பு மற்றும் போராட்டத்தில் பெரிய அதிகாரம் அளிக்கும். மேலும் உண்மையிலேயே ஒரு சவாலை எதிர்கொள்ள தயாராக இருந்தால் நீங்கள் இந்த ஆட்டத்தில் த மெகா பீஸ்ட் என்னும் வில்லனை சந்திப்பது ஒரு பிரமாண்ட சவாலாக உள்ளது. உங்கள் ஸ்குவாட் ஐ முத்திரை பதித்த அளவுக்கு ட்ரெயின் செய்து அந்த மெகா பீஸ்ட் ஐ வெல்ல முடியும் என உறுதி. கூடுதலாக நீங்களே உங்கள் சொந்த மெகா பீஸ்ட் ஐ காப்சர் செய்ய முடியும். அதற்கு வாயிலில் உள்ள எனமீஸ் ஐ வென்று அதிகரிக்க வேண்டும். ஒரு மெகா பீஸ்டை கண்டுபிடிப்பது என்பது அதிசயம் தான். இதை பொறுத்தவரையில் இதை உருவாக்கி வளர்த்தால் கேமில் எதிர்பார்க்கவே முடியாத அதிக பவர்ஃபுல் உயிரினம் ஒன்றை வரவேற்க தயாராகுங்கள். பீஸ்ட் லார்ட் என்னும் புதிய லாண்ட் இல் சென்று பார்க்கவும். எனது கோட் BL 777 உங்களுக்கு அதிர்வுகளை தரும். நமது சோலார் சிஸ்டமிலேயே மிக பெரிய கிரகம் ஜூபிட்டர் அதன் சுற்றுப்புறத்தில் அசத்தலாக 95 மூன்ஸ் கொண்டிருக்கிறது. இந்த அபூர்வ தகவலை கேட்டு வியப்படைந்து போயிருக்கிறேன். நிச்சயம் இந்த விஷயம் நம் அறிவை மேலும் விஸ்தரிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட பிரம்மாண்ட விண்மீன் உடல்களின் பரிமாணம் நம் கற்பனையை கூட தாண்டி விடுகிறது. ஜூபிட்டர் என்பது ஒரு பிரம்மாண்டமான கிரகம். அதன் கவர்ச்சித்தன்மை என்பது அளவிட முடியாத அளவுக்கு பெரியது. இந்த பெரிய கவர்ச்சி வலையால் ஆயிரக்கணக்கான ஆஸ்டராய்ட்ஸ், செலஸ்டியல் பாடிஸ் மற்றும் ஸ்பேஸ் டெப்ரி ஜூபிட்டரை சுற்றி வருகின்றன. அதிலும் சுவாரஸ்யமாக ஜூபிட்டருக்கு 95 மூன்ஸ் உள்ளன என்றாலும் அவற்றில் 4 மூன்ஸ் மட்டுமே டோட்டல் சோலார் மறைவை ஏற்படுத்துகின்றன. ஜூபிட்டரின் 3வது பெரிய நிலா என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கும் இயோ அதன் விட்டம் 1800 கிலோமீட்டர். அது என்ன அளவுக்கு பெரியது என்றால் அது ஜூபிட்டரின் இன்னும் பிற கிரகங்களான யூரோப்பா மற்றும் கலிஸ்டோவை விட 5 விழுக்காடு பெரியது. இந்த தகவலை கேட்டால் நம்மால் எளிதில் ஒரு புதிய உலகத்தில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. யோவில் நடக்கும் சூரிய கிரகணம் எவ்வளவு அழகான அனுபவமாக இருக்கும் என்பதை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது. நமது சந்திரனை விட சிறியதான ஈஓ என்ற ஒரு விண்மீனை பற்றி இப்போது நாசா சில அதிசயமான படிமங்களை பிடித்துள்ளது. அந்த நிழல் என்பது சூரியனால் கிரகத்தின் மீது படிந்துள்ளது. இந்த சூரிய கிரகணத்தின் மற்றொரு அசத்தலான அம்சம் அது ஈஓ தான்.
நமது சூரிய மண்டலத்தில் உள்ள மிகவும் எரிமலை செயல்பாடு கொண்ட வானியல் உடல் நிறைய எரிமலைகளால் ஒரு அதிர்ந்து போகும் காட்சி படைக்கப்பட்டாகும். சூரிய கிரகணத்தை பார்ப்பதற்கு ஆகாயத்தை நோக்கி பார்த்தால் சூரியனை முழுவதுமாக மறைக்கும் ஒரு தீப்பந்து போல ஒளிரும் கோளாறு காணப்படும். இந்த அற்புதமான காட்சி சுமார் 13 நிமிடங்கள் நீடிக்கும். பூமியில் காணப்படும் சூரிய கிரகணங்களைப் போல இதுவும் ஒரு கண்கவர் அனுபவமாக இருக்கும். சூரிய கிரகணம் சில வினாடிகளில் இருந்து 7 நிமிடங்கள் வரை நீடிக்கலாம். இது நம் சூரியனுக்கும் சந்திரனுக்குமிடையேயான அண்மையையும் சந்திரனின் வேகத்தையும் பொறுத்து வேறுபடுகிறது. ஆனால் ஒரு 3 சூரிய கிரகணம் பற்றி என்ன? அது சரி, ஒரு 3 சூரிய கிரகணம். இது கேள்விப்பட்டாலே திகில் அலைகளை உங்கள் மனதில் உருவாக்கும். ஒவ்வொரு 10 வருடங்களில் ஒரு அல்லது 2 முறை நடக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு இது. இந்த கோள்களான காலிஸ்டோ, ஈயோ மற்றும் கனிமேட் சூரியனை மறைக்கும் போது ஜூபிட்டரின் மேல்பரப்பில் மயக்கும் நிழல்களை உருவாக்குகின்றன. இந்த கிரகங்கள் வரிசையாக அமைந்து ஒரு அதிசயமான காட்சியை உருவாக்கும் போது கவனிக்கவும். காத்திருங்கள் காத்திருங்கள். அட, ஏதும் நடக்கவில்லையா? ஓ சரி, நடப்பதில்லை. ஏனெனில் மார்க்யூரி மற்றும் வீனஸ் இல் எந்த மூன்ஸ் இல்லை. ஆனால் ஏன் என்று தெரியுமா? மார்க்யூரி அதனுடன் உள்ள மூன்ஸ் இல்லாமல் போனது என்பதற்கான காரணம் சன் அருகாமையில் இருப்பதுதான். சன் மிகவும் அருகில் இருப்பதால் மார்க்யூரி சிறிய கிரகமாக இருப்பதுடன் மூன்ஸ் ஆக வேலை செய்ய முடியாது. ஒரு சிறிய கிரகம் என்றால் அதன் ஈர்ப்பு விசை மிகவும் குறைவாக இருக்கும். எனவே மற்ற வானியல் உடல்கள் அதை நோக்கி செல்லும் போது அவை அந்த கிரகத்தில் மோதி விடுவதாகவோ அல்லது சூரியனால் விழுங்கப்படுவதாகவோ இருக்கும். வீனஸ் கிரகத்தின் கதை கொஞ்சம் வேறுபட்டது. பல பில்லியன் ஆண்டுகள் முன்பு இந்த கிரகம் ஒரு சந்திரனை கொண்டிருந்திருக்க கூடும். பின்னர் பல மில்லியன் ஆண்டுகள் கழித்து இந்த கிரகம் விண்வெளியில் வேகமாக பயணித்து வந்த மற்றொரு பெரிய ராக் மோதியது. இது பூமியின் வட்டப்பாதை திசையை முற்றிலுமாக மாற்றியது. இதனால் அந்த கிரகத்தின் மூன் நேரடியாக அந்த கிரகத்தில் மோதியது. ஒரு நாள் போதுமான அளவு பெரிய ஆஸ்ட்ராய்டு மோதும் போது யார் அறிவார் என்ன நடக்கும்? வீனஸ் மற்றும் மெர்க்குரி போன்ற கிரகங்களுக்கு ஒரு குறுகிய சூரிய கிரகணம் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து கொண்டிருக்கும் போது நம்மிடம் அதனை பார்க்க எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் நாம் சுற்றி பார்க்க போகும் மற்றொரு கிரகங்களுக்கு அது என்ன என்பதை விவரிக்க அவசியமில்லை. மார்ஸ் வரவேற்கிறது. மார்ஸ் சிவப்பு கிரகம் எப்பொழுதும் நம் கவனத்தை ஈர்க்க தவறுவதில்லை. இந்த நிகழ்ச்சியில் நாம் சூப்பர் கூல் விஷயங்களை பார்க்க போகிறோம். ஆம், நாம் பேச போகும் பிரபஞ்ச நிகழ்வு பற்றி. மார்ஸ் கிரகத்தில் 2 மூன்ஸ் உள்ளன. அவை டீமோஸ் மற்றும் ஃபோபஸ். இந்த 2 துணைக்கோள்கள் அங்கு நிகழும் சோல அக்லிப்சஸ் அவற்றை இன்னும் அருமையாக்குகின்றன. ஆனால் ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த சோல அக்லிப்சஸ் முழுமையானதல்ல, பகுதியாக மட்டுமே சூரியனை மறைக்கின்றன. பெரிய விஷயங்கள் அல்லாத இந்த சிறிய பொருட்கள் எந்தவித பிரம்மாண்டமும் இல்லை என்று பார்க்கப்படுகின்றன. ஃபோபஸ் என்கிற சிறிய பாறையின் விட்டம் வெறும் 22.2 km மட்டுமே. மேலும் டீமோஸ் கூட அதைவிட சிறியது. அதன் விட்டம் 12.6 கிலோமீட்டர் தான். இவற்றின் சிறிய அளவு மற்றும் சூரியன், செவ்வாய் இரண்டிலிருந்தும் தொலைவு காரணமாக இவை வெறும் சூரியனின் பகுதிகளை பற்றியான இந்த காட்சிகள் நம்மை மிகவும் அசத்தி வருகின்றன. இப்போது நாம் ஒரு சந்திரனின் நோக்குநிலையில் இருந்து சூரிய கிரகணத்தை பார்க்க வேண்டும் என்றால் அந்த அற்புதமான தருணத்தில் நீங்கள் காண்பீர்கள், மார்ஸ் ஒரு மூனை மறைக்க இது ஒரு முழு அக்லிப்ஸ் உருவாக்குகிறது. சூரிய கிரகணம் ஒரு அற்புதமான நிகழ்வு. இது ஆண்டுக்கு ஒரு முறை வரையிலும் நடக்கலாம். ஆனால் சாட்டன் பற்றி பேசும்போது அது வேறு லெவல். சாட்டன் க்கு சுமார் 146 மூன்ஸ் இருக்கின்றன. இவற்றில் சில மார்க்யூரி ஐ விட பெரியதும் கூட. மற்ற பிளானட்ஸ் போல இந்த சாட்டன் மிகவும் சிறப்பம்சம் மிக்கது. நாசா பல அற்புதமான கிரகணங்களின் படங்களை பிடித்துள்ளது. ஆனால் இப்போது நாங்கள் உங்களுக்கு அதை காட்டப்போவது முன்பு எந்தவொரு முறையிலும் செய்யப்படாத விதத்தில் ஆக்கப்பூர்வமானது. மார்ஸ் போலவே உங்கள் வாண்டஜ் பொழுது அது மாறுபடும். நீங்கள் உரானஸ் கிரகத்தில் இருந்து ஒரே நாளில் பல முறை சூரிய கிரகணங்களை அனுபவிக்க முடியும் என்பதை கேள்விப்பட்டால் நீங்கள் அதிசயிப்பீர்களா? உரானஸில் சுமார் 28 நிலாக்களை காணலாம். ஆனால் சூரிய கிரகணத்தை முழுவதுமாக வழங்கும் அளவுக்கு பெரியதாக விளங்கும் நிலாக்கள் வெறும் 5 தான். சூரிய கிரகணம் ஒரு அற்புதமான வானியல் நிகழ்வு. ஒவ்வொரு முறையும் இது நடைபெறும்போது விண்வெளி பிரியர்களின் மனதில் ஒரு தனிச்சிறப்பான அதிர்வை ஏற்படுத்தும். உரனஸ் ஒரு அதிசயமான கிரகம். அதன் சுற்றுப்பாதை 84 வருஷங்கள் என்பது வேற லெவல். அதனால தான் ஒரு சோலார் எக்லிப்ஸ் என்னாச்சுன்னா அந்த அரிய நிகழ்ச்சி ஒவ்வொரு 42 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே நடக்கும். இதற்கு காரணம் உரனஸின் சாய்வு.
அதன் விசித்திரமான சாய்வு காரணமாகவே சூரிய ஒளி வினோதமான முறையில் படிவதால் தான் இந்த அபூர்வமான நிகழ்வு நடக்கும். அது ஒரே கலக்கல் ஆச்சரியம். உரானஸ் கிரகத்தின் அச்சு சுழற்சி ஒரு அபூர்வ காட்சியை உண்டு பண்ணுகிறது. இந்த கிரகம் பகடை மாதிரி சாய்ந்து சுழல்வது நமக்கு ஒரு அரிய விஷயமாக தெரிகிறது. இது ஒவ்வொரு 42 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற ஒரு வினோதமான நிகழ்வாகும். உரானஸின் துருவங்கள் சூரியனை நேராக எதிர்கொள்ளும்போது இந்த அரிய காட்சி உண்டாக்கப்படுகிறது. இது நடந்து முடிந்தால் உரானஸின் சந்திரங்கள் அவரது திசைவழியில் அசைந்து செல்லும் அபூர்வமான காட்சியை நாம் காணலாம். சூரியனின் முன் நெப்டியூனின் 14 நிலவுகளில் பாதியானவை சூரிய கிரகணம் ஏற்படுத்தக்கூடியவை. ஆகவே இந்த கிரகத்தில் இருந்து காண்பது மிகவும் அற்புதமானது தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் இங்கே பெறுவது அதுவல்ல. ஸ்டெலா நெப்டியூன் சூரியனிலிருந்து அதிக தொலைவில் உள்ளது என்பதால் நம் பூமியிலிருந்து பார்க்கும் போது காணும் பிரகாசமான நட்சத்திரத்தை போன்று அங்கு தெரிவதில்லை. சூரியன் வானில் ஒரு சிறிய ஸ்பார்கிள் போல மட்டுமே தெரிகிறது. நீங்கள் எல்லாம் இந்த வியப்பூட்டும் காட்சியை காண வேண்டும். இங்கு பூமியில் இரவு வானில் நாம் பார்ப்பது போல நட்சத்திரங்கள் காண்கின்றோம். அதுதான் நமது சூரியன் நெப்டியூனில் இருந்து தோற்றமளிக்கும் காட்சி. அங்கு சூரியனின் ஒளி நமக்கு கிடைக்கும் ஒளியின் 1/கீழ் 1900 அளவே கிடைக்கும். உண்மையில் அங்கு ஒரு சூரிய கிரகணம் நடக்கும்போது அது ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கும். இந்த பாகம் பாட்காஸ்ட் கொள்கையில் இடம்பெறுகிறது. இந்த தகவலை தமிழில் மாற்றி கூறுங்கள். ஆனால் சயின்டிஃபிக் ஆங்கில சொற்களை அப்படியே வைத்திருக்கவும். கொஞ்சம் உற்சாகமும் மிகைப்படுத்தலும் கொண்டு விவரிக்கவும். கவனிப்பு: புளூட்டோ இப்போது ஒரு கிரகம் அல்ல என்றாலும் நம்ம சோலர் சிஸ்டமில் இந்த சிறுவனுக்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு. புளூட்டோவில் நிகழும் சோலர் எக்லிப்ஸ் ஆகியது ஒரு மிக அபூர்வமான நிகழ்வு. இது 120 வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கிறது. புளூட்டோ மற்றும் அதன் பெரிய நிலவான சார் ஒவ்வொரு 6 மற்றும் அரை பூமி நாட்களில் சூரியனை மறைக்கும் காட்சி அற்புதமானது மக்களே. ஆனால் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் இருக்கிறது. புளூட்டோ தனது நிலவான மீது பகுதியாக மட்டுமே காட்சியளிக்கிறது. எனவே புளூட்டோவின் பாதி பகுதி மட்டுமே இந்த ஆச்சரியகரமான சூரிய கிரகணத்தை அனுபவிக்கின்றன. வியக்க வைக்கும் இந்த விண்வெளி நாடகம் தொடர்கிறது. ஹே, இதோ பாருங்கள், நிலா மற்றும் மற்ற வானியல் உடல்கள் சூரியனை மூடும்போது என்ன நடக்கும் என்று கவனியுங்கள். சூரியன் திடீரென்று ஒரு பெரிய சோலார் ஃப்ளேர் உருவாக்கி அது நேராக பூமியை நோக்கி வரும்போது என்ன நடக்கும் என்று நீங்கள் யோசித்து பார்த்ததுண்டா? வாவ், அது கேட்க ரொம்ப திகிலானது தான்.